இதோட ரிசல்ட் வந்திருக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 805. இவங்களோட ரெவன்யூ இயர் ஆன் இயர் 3.75% வந்து குறைஞ்சிருக்கு. இந்த குவார்ட்டரில் 1,01,450 crores இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 16% குறைஞ்சிருக்கு. இந்த குவார்ட்டரில் 12,159 crores இருக்குது. நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 9.5% குறைஞ்சிருக்கு. இந்த குவார்ட்டரில் 3,450 crores இருக்குது. ஜாக்வார் லேண்ட் ரோவரோட சேல்ஸும் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸோட சேல்ஸும் வந்து குறைஞ்சிருக்கிறதுனால இவங்களோட லாபம் குறைஞ்சிருக்கிறதா இவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வந்து கன்சியூமர் வெஹிக்கல்ஸோட சேல்ஸும் வந்து ஆட்டோ செக்டாரில் வந்து ஆல்ரெடி டிக்ளைனாக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து இவங்களோட லாஸ்க்கு காரணமாக இருக்குது. அடுத்ததாக எஸ்பிஐயோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 843. இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இயர் ஆன் இயர் 3.5% அதிகமாக இருக்குது. 32,102 crores இருக்குது இந்த குவார்ட்டரில். எபிட்டா இயர் ஆன் இயர் 42% அதிகமாக இருக்குது. இந்த குவார்ட்டரில் 24,788 crores இருக்குது. நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 28% அதிகமாக இருக்குது. இந்த குவார்ட்டரில் 18,331 crores இருக்குது. நெட் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் அது வந்து இயர் ஆன் இயர் 0.53% இருக்குது. இதுவே வந்து லாஸ்ட் இயரில் 0.64% இருந்திருக்கு. இந்த இயர் வந்து குறைஞ்சிருக்கு. இது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். எஸ்பிஐயும் வந்து லாங் டேர்ம் ஹோல்டிங்க்கு ஒரு நல்ல ஸ்டாக்காக கன்சிடர் பண்ணலாம். எப்போல்லாம் ப்ரைஸ் வந்து 800க்கு கீழே போதோ அப்போல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணிக்கலாம். இது வந்து லாங் டேர்முக்கு வந்து நல்ல பெனிஃபிஷியலாக இருக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த காணொளியில் காண்பிச்ச எல்லா பங்குகளும் உதாரணத்துக்காக மட்டும்தான், எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குற வீடியோ கிடையாது. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. உங்களுக்கு பங்குச்சந்தை முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை தொடர்பு கொள்ளலாம். இல்லைனா நீங்கள் உங்கள் ஓன் அனலைசஸில் ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணிக்கலாம். நன்றி.